வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு. எந்த காலம்னு கேக்குறீங்களா? எத்தனை காலம்னு கேக்குறீங்களா? 75 ஆண்டுகால திமுகவின் வரலாறு. இந்த 75 ஆண்டுகால வரலாறு தான் கருப்பு சிவப்பு. 75 ஆண்டுகால வரலாறு அப்படின்னா எல்லாத்துக்கும் புரியுமான்னு தெரியல. ஆனா கொஞ்சம் வைபோட சொல்லணும், அப்பதானே யங்ஸ்டர்ஸ்க்கு புரியும். பவள விழாங்க, பவள விழா பாப்பா. 75 ஆண்டுகால வரலாறுங்க. அந்த 75 ஆண்டுகால பவள விழா பாப்பாவுடைய அந்த மொத்த வரலாறையும் ஒத்த புக்கா தொகுத்து உங்க கையில கொடுத்திருக்கிறாரு எங்க உதயநிதி ஸ்டாலின் எங்களண்ணா. இது தமிழக முதல்வரான விஜய் அவர்களை பத்தி பேசுற வீடியோ கிடையாதுங்க. ஏன்னா அவர் இன்னைக்கு எடுத்திருக்கிற இந்த ஸ்டெப்பு ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பும் கூட, வரவேற்கத்தக்க விஷயமும் கூட. அவரை மனமுகந்து பாராட்டுறோம். பாராட்டுக்கள் தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களே. ஆனா இன்னைக்கு உங்க கையில கொடுத்தாங்கல்ல கருப்பு சிவப்பு புத்தகம், அந்த புத்தகத்தை பத்தி உங்ககிட்டயும் சொல்றோம். நாங்களும் எங்களுக்கு ரிவைண்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நாங்க மறுவாசிப்பு பண்ணனதாவும் இருக்கும். அந்த புத்தகத்தை எல்லாம் படிச்சது இல்லைங்க, சும்மா சொன்னேன். அந்த புத்தகத்தை படிக்கிற அளவுக்கு எல்லாம் நமக்கு அறிவு இருக்கணுமே. ஆனாலும் தெரிஞ்சதை வச்சு திமுகவுடைய வரலாறு பேசினாலே நேரம் பத்தாது. ஒரு சின்ன பிரச்சனைங்க, சின்ன பிரச்சனை திக கூட இருக்கும்போது திகால இருந்து டபார்னு வெளியே வந்து நாங்க திமுக அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப ஆரம்பிச்சதுங்க இந்த வரலாறு. போகுது 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 போய்கிட்டே இருக்குது. திமுக வரலாற்றின் துவக்கம் நீதி கட்சிக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிக்குதுங்க. சுயமரியாதை இயக்கத்துக்கே நூற்றாண்டு முடிஞ்சு போச்சுங்க. அப்புறம் குடியரசு இதழுக்கும் நூற்றாண்டு முடிஞ்சிருச்சு. தந்தை பெரியாரின் காலத்துல ஆரம்பிச்சது திமுக. அன்னைக்கு இருந்ததுக்கு பேரு திமுக இல்லைங்க, இன்னைக்கு இருக்கிறதுக்கு பேரு தான் திமுக. அன்னைக்கு ஆனா தனியா பெரியார் கொள்கைகள் பேசுறதுக்கு தீகான்னு ஒண்ணு இருந்தது. இப்பவுமே தீகா தனியாவும் திமுக தனியாவும் தாங்க இருக்கு. ரெண்டும் ஒன்னாதாங்க இருக்கு. நேத்து கூட நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு இன்னொரு இடத்துக்கு போயிருக்கிறீங்க. இது ரெண்டுமே ஓரிடம். ஏன்னா இங்கதான் மக்களின் சுயமரியாதை காக்கப்படுகிறது. இத சுத்தி வளைச்செல்லாம் பேச வேண்டியது இல்லைங்க திரு ஜோசப் விஜய் அவர்களே. ஜோசப் அப்படின்னா வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த மதம் இந்த இந்தியால இருந்த மதம் எல்லாம் கிடையாதுங்க. இங்கிருந்த மதத்துல நடந்த அடக்குமுறைய தாக்கு பிடிக்க முடியாம இன்னொரு மதத்துக்கு போனவங்க. அப்படி போனவங்களுக்காகட்டும் போகாதவங்களுக்காகட்டும் யாராக இருந்தாலும் இந்த மண்ணுல சுயமரியாதை வேணும்னு சொன்னவங்க தான் தீகா. அந்த தீகாவிலிருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான் இந்த திமுக. இதுதான் எல்லாத்துக்குமே தெரியுதுல, என்ன பெருசா புதுசா சொல்லிட்டேன்னு கேக்குறீங்களா? சும்மா சொல்றதுதான். இன்னைக்கு திரு ஜோசப் விஜய் அவர்களே, நீங்க ஒரு சேர்ல போய் உட்கார்ந்தீங்களா, தட் மீன்ஸ் முதலமைச்சருடைய சேர். இந்தியாவிலேயே இந்த சேர் மட்டும்தான் ரொம்ப குஷனோட ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும். இந்த சேர் ஏன் டபுள் குஷனோட இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவிலேயே இந்த சேர் மட்டும்தான் இரட்டை இலக்கு பொருளாதாரத்தை ஏற்றிய ஒரே சேர். இந்தியால இருக்கிற மத்த எல்லா சேர்களுமே சிங்கிள் டிஜிட்டுங்க, மட்ட நாற்காலியா தான் இருக்குது. எல்லா மாநிலங்கள்லயும் சாதா ஒயர் சேர் தாங்க. ஈவன் இந்த சேருக்கு முன்னாடியே ஒயர் சேரா தான் இருந்திருக்கு. வந்து உட்கார்ந்தாருங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அவரு தான் அந்த ஒயர் சேர்ல குஷன் எல்லாம் போட்டு டபுள் டிஜிட்ல மாத்தி வச்சிருக்காரு. அதுக்கு காரணம் யாரு என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு கொடுத்த அந்த புத்தகம் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்புல இருக்கிற கருத்துக்கள் தான். இந்தியாவுல மக்கள் தொகை கட்டுப்பாடு அப்படின்னு ஒண்ணு பேச ஆரம்பிச்சாங்கல்ல, அப்படியே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள் அதை வேற மாதிரி பேசினாங்க. அவரு அதை மட்டும் பேசலைங்க, இன்னும் நிறைய பேசினாரு. அவர் அந்த நிறைய பேசினார்ல, அதை எல்லாத்தையுமே இந்த 75 ஆண்டு காலத்துல இந்த புத்தகத்துல வெற்றியா கொடுத்திருக்காங்க. சார், பெண்களுக்கெல்லாம் சொத்து கிடையாது சார், பெண்களுக்கு உசுரே கிடையாது, தேவையில்லைன்னு கள்ளிப்பால் கொடுத்து கொண்டுட்டு இருந்தாங்க. சரி, குழந்தையா இருக்கும்போது கொள்றாங்கன்னு பார்த்தா வளர்ந்து கிழந்து வெளியே வந்தா பாக்குறவன் எல்லாம் கொண்டுகிட்டு இருக்கான். உன் உசுருக்கு நீயே உடைமை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தப்போ சொத்துக்கு உனக்கு ஒரு உடைமை இருக்குன்னு சொன்னது இந்த காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு வரலாறு தான். எல்லாம் பெரியாரினுடைய கனவு கலைஞர் நிறைவேற்றி வச்சாரு. இந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க சார், முதலமைச்சர் சார், சும்மா படிச்சுதான் பாருங்களேன். அதுக்கப்புறம் அந்த சேர்ல போய் தயங்கி உட்கார்ந்து தெரியாமல்லாம் உட்கார மாட்டீங்க சார். அப்படியே கெத்தா உட்காரலாம் சார், கெத்தா ஆட்சி பண்ணலாம் சார். இல்ல அப்பவும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணுங்க சார். எங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உட்காருவாரு, அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதுக்காக உங்களுக்கு எந்திரிக்கலாம் சொல்லல சார்.
நீங்க உட்காருங்க. ஆனா படிச்சுட்டு உட்காருங்க. சார், எங்க உதய அண்ணாவை ஏன் இவ்வளவு நாங்க கொண்டாடுறோம் தெரியுமா? உங்ககிட்ட எத்தனையோ புக்குகள் கொண்டு வந்து சேர்த்திருக்கலாம். எந்த புக்கு வேணா உங்களுக்கு குடுத்திருந்துருக்கலாம். ஆனா இந்த புக்க இது வெறும் புத்தகமா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கல சார். தமிழர்களோட வாழ்வியல் இதுல இருக்கு. தமிழர்களோட வாழ்க்கை இதுல இருக்கு. தமிழர்களோட உளவியல் இதுல இருக்கு. தமிழர்களோட வெற்றியும் இதுலதான் இருக்குன்னு தான் அது உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. இந்த புத்தகத்த முந்தா நேத்தே உங்களுக்கு குடுத்திருந்தா, நேத்து வந்தே மாதரம் பாடி இருக்க மாட்டாங்க. நீங்க பாடவும் விட்டிருக்க மாட்டீங்க. அண்ட் இந்த புக் உங்க கையில இருந்ததுன்னா, சார் இது பைபிள் மாரி சார். இது தமிழ் இது தமிழர்களுடைய பைபிள் சார். இந்த புத்தகத்த நீங்க கையில வச்சிருந்தீங்கன்னா, அதுக்குள்ள இருக்கிற விஷயங்களையும் கத்துக்கிட்டீங்கன்னா, சாத்தான் வரமாட்டாங்க சார். வரவே மாட்டாங்க சார். சாத்தான் சாத்திட்டு போயிருவான் சார். இது எப்படி தோணுச்சு, ஏன் தோணுச்சு, எதனால தோணுச்சுன்னெல்லாம் தெரியல சார். ஆனா குடுக்கறதையே அப்படியே கெத்தா குடுத்தாருல. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு பயனுள்ள புத்தகமா, உங்களையும் தாண்டி இத நீங்க படிச்சு மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய புத்தகமா இத கொடுத்திருக்காரு. இந்த பவள விழா பாப்பால நான் பெருமையா பாக்குறது ஒண்ணு இருக்கு சார். 70 கழிச்சிருங்க சார். ஜஸ்ட் 5 பத்தி மட்டும் பேசுறேன் கேளுங்க. 5னா 5 தலைப்பெல்லாம் இல்ல சார். அந்த அளவுக்கெல்லாம் நம்ம தலைக்குள்ள இல்ல சார். 5 மார்க் சார். ஜஸ்ட் 5 மார்க். முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு அவங்க எடுத்த மார்க்ல இருந்து 5 மார்க் அதிகமா கொடுத்தாரு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். வெறும் 5 மார்க் சார். ஒரு வருஷம் தான் இருந்தது. அடுத்த வருஷம் அதை நிறுத்திட்டாங்க. அந்த 5 மார்க் கொடுத்த அந்த ஜம்ப் இருக்குல்ல சார், அந்த ஜம்ப் அது சாதா ஜம்ப் எல்லாம் இல்ல சார். இது லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் எல்லாம் இல்லைங்க சார். இது போல் வால்ட் ஜம்ப். அப்படியே ஹைட்டா போய் குதிப்போம். அப்படி குதிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த குச்சி தான் 5 மார்க். இதெல்லாம் எங்க திமுகக்கு சாதாரண விஷயம் தாங்க சார். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒண்ணு சொல்றேன். புரியுதா இல்லையான்னு ட்ரை பண்ணுங்க. என்னத்துக்கு பொம்பளை பிள்ளையெல்லாம் படிக்க வச்சுக்கின்னு கட்டி வச்சிரு. நம்ம பொறுப்பு முடிஞ்சு போச்சு. இது பிறந்தது தண்டம். இதை ஸ்கூலுக்கு அனுப்புறது அதை விட பெரிய தண்டம். இத ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சு படிக்க வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த காலத்துலதான் இந்த கருப்பு சிவப்பு வந்து நின்னுச்சு சார். அதாவது இந்த பவள விழா பாப்பா. கல்யாணம் பண்ண போற பிள்ளைகிட்ட நீ எத்தனாவது படிச்சிருக்க அப்படின்னு கேட்டா 6ஆவது படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுச்சு. இந்த பிள்ளைய அட்லீஸ்ட் 8வது வரையாவது படிக்க வைக்கணும். எப்படி படிக்க வைக்கிறது? அப்பங்கிட்ட சொன்னா அவன் கேட்க மாட்டான். ஏன்னா எங்க அப்பங்களை பொறுத்த வரைக்குமே நாங்கெல்லாம் தண்டம். சமூகத்துக்கு நாங்க தண்டமே தான். சரி 8வது வரை படிக்க வை. புள்ள கல்யாணத்துக்கு 5000 ரூபாய் நான் தரேன் அப்படின்னு சொன்னதும் எங்க அப்பா படிக்க வச்சுட்டாரு. என்னடா 5000 ரூபாய் கொடுத்தா 8வது வரை படிக்க வைக்கிறியா? அப்ப நான் 10,000 கொடுக்குற 10வது வரை பிள்ளைய படிக்க வை. அப்படி சொன்னதுதான் இந்த காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு. 10வது உங்களை பாஸ் பண்ணிருச்சா? அட சரி 20,000 ரூபாய் தரேன், 12வது படிக்க வை. எங்க அப்பனுங்கெல்லாம் யோசிச்சாங்க. ஆட வீட்டுல சும்மாதான் இருக்க போது புள்ள, அந்த புள்ளைய படிக்க அமிச்சா 20,000 ரூபாய் குடுக்குறேங்கிறாங்க. கல்யாணத்துக்கும் காசு ஆச்சுல்ல அப்படின்னு நினைச்சு பிள்ளைய படிக்க அனுப்பிச்சவங்கதான் எங்க அப்பனா எங்க அப்பா இல்ல, எங்க தாத்தா எங்க அம்மாவை அனுப்புனாங்க. அதெல்லாம் என்ன ஸ்கீம் தெரியுமா? அதெல்லாம் அந்த புத்தகத்துல இருக்கு. எந்த கல்யாணத்தை காமிச்சு பெண்களின் படிப்பை தடை செய்ததோ இந்த சமூகம், அதே கல்யாணத்தை சொல்லிதான் எங்களை படிக்க வச்சாரு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். பவள விழா பாப்பான்னு சொன்னீங்கல்ல, அது இதுதாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் போய் வேலைக்கு போய் சம்பாதிச்ச காலமெல்லாம் தாண்டி காலேஜ் போறப்பவே காசு கொடுத்தவரு தான். அதுவும் அந்த புள்ளைங்க கையில காசு கொடுத்தவரு தான் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். பெண்களை படிக்க விடாம தடுத்த இந்த சமூகத்தில இருந்து பெண்கள் படிக்கிறதுக்காக மட்டுமே பண்ணின வேலைகள் திமுக ஆட்சியில அவ்வளவு இருக்கு. காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு. திமுகவின் 75 ஆண்டு கால வரலாறு. ஜஸ்ட் 2 விஷயம் தாங்க சொன்னேன். உடம்பெல்லாம் அப்படியே கூஸ் பம்ஸா இருக்குல்ல. லாஸ்ட் ஒரே ஒரு பஞ்சு சொல்லி முடிச்சிடலாமா? ஒண்ணு சொல்லிடுறேன். ஒன்னும் இல்லைங்க, தண்ணிய தொட்டாலே தீட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த இந்த இந்தியாவிலதான் வீட்டுக்கு வீடு தண்ணிய கொண்டு வந்து சேர்த்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம். இந்த 75 ஆண்டு கால வரலாறுல இன்னும் ஒரு சாதனை கூட இருக்கு. சொல்லட்டுமா? அம்மா தாயே பிச்சை போடுங்க அப்படின்னு கேட்ட காலம் இருந்தது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம். ஆமா, சாப்பாடு ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவையில்ல. எஸ், நுகர்பொருள் வாணிபர் கழகம். இந்த பவள விழா பாப்பா புத்தகத்துல அதுவும் ஒண்ணு. சரி, இதெல்லாம் பழசு. சமூக நீதி அது இதுன்னு பேசிக்கிட்டு இருப்பீங்க. லேட்டஸ்டா என்ன பண்ணீங்க? டைடல் பார்க் சொல்லணுமா? டைடல் பார்க்க பத்தி சொல்லணும்னா இதுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு, அதான் புத்தகம் உங்க கையில வந்துருச்சுல,
படிச்சுக்கங்க, தெரிஞ்சுக்கங்க. உதயநிதி ஸ்டாலின் எங்கள் அண்ணா. அண்ணான்னு சொல்றது உறவா இல்ல அண்ணாவின் பெயரா? இந்த கன்ஃபியூஷன் இருக்கு. இரண்டுக்கும் பொருத்தமானவர் தான் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களே, நீங்க இன்னைக்கு எடுத்த இந்த ஸ்டெப்பு ரொம்ப முக்கியமானது, ரொம்ப பண்பானது, ரொம்ப அன்பானதும் கூட. நாங்க எல்லாருமே அதை போற்றி வரவேற்கிறோம். இது உங்களுக்கு மட்டும் வந்தா பத்தாது, உங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ்களுக்கும் அது கண்டிப்பா வந்தே ஆகணும். அண்ட் ஒரு புக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, 108 புத்தகங்கள் வாங்கி உங்க எம்எல்ஏக்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுங்க. அவங்க தாரக மந்திரமாக படிக்க வேண்டியது காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு, திமுகவின் 75 ஆண்டுகால வரலாறு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா உங்களோட கொள்கை தலைவரான பெரியாருடைய வரலாறு. எங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றி. அவருக்கு எதுக்கு புதுசா நன்றி சொல்றது? அவரோட பண்பே இதுதான். எல்லாத்தையும் அரவணைச்சு செல்ற அந்த பண்புக்கு உதாரணம் தான் எங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஒரு புதிய மாற்றம். இந்த மாற்றம் நல்லா இருக்கு, இது அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நீங்க எல்லாரும் இணைந்துதான் இந்த தமிழக மக்களோட வெற்றிக்கு பாடுபடணும். இனி வந்தே மாதரம், வேண்டாம் மாதரம். பேசுவோம், பாராட்டுவோம், மகிழ்வோம், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.